Hello friends, welcome to One Woman Army TNPSC. தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் லெசனோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பிற்கால சோழர் காலம். தஞ்சாவூர் பிற்கால சோழர் காலம் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1100 ஸ்டார்ட் ஆகி +20 ஆட் பண்ண சொல்லியிருக்கோமா, அப்போது 1350 வரைக்கும் இருக்கும். தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள 2 உன்னதமான கோவில்கள் சோழர்களின் கட்டிடக்கலை முதிர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. ஏறத்தாழ கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோவில் ராஜராஜன் காலத்து செல்வப்பெருக்கு சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னமாகும். அதாவது பிற்கால சோழர் காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன், 1100 ஸ்டார்ட் ஆகுது, 1350 வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே பிற்கால சோழர் அப்படின்னு கொடுத்துட்டு தஞ்சாவூரில் இருக்கிற இந்த பிரகதீஸ்வரர் கோயில் 1009 கட்டி முடிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த தஞ்சை பெரிய கோயில், இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை மட்டும் நம்ம முற்கால சோழர் லிஸ்ட்டில் தான் எடுத்துக்கணும். இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினவர் ராஜராஜ சோழன். அது ஒரு சிவன் கோவில் தான். ராஜராஜ சோழனோட மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். அவர் கட்டின கோவில் இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சிவன் கோயில் தான். அவங்க அப்பா கட்டின தஞ்சாவூரில் இருக்க அந்த பெரிய கோயிலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியிருப்பார். அது எதோட நினைவாக கட்டியிருப்பார் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் வடக்கில் கங்கை வரைக்கும் போய் போர் செஞ்சுட்டு அங்கேருந்து பெரும் செல்வங்களை திரட்டி கொண்டு வருவார். அப்போது அந்த வெற்றியை நினைவு கூறும் விதமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை நிறுவியிருப்பார். இந்த இயர் பாருங்கள், தஞ்சாவூரில் இருக்கிற இந்த ராஜராஜ சோழன் கட்டின இந்த கங்கை கொண்ட இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அது கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. 1009 கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்டதுன்னு படிச்சுக்கோங்க. 10னா 10 போடுவோம், 9னா 09 போடுவோம். அப்போ கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோயில் அது கட்டப்பட்ட போது ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெரிய வளாகமாக இருந்திருக்கு. அதன் விமானம்னா என்ன, கர்ப்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் 216 அடிகள் உயரம் கொண்டதாகும். இப்போது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு சிவன் கோயில்னு சொல்லியாச்சு. அங்கே சிவன் கடவுள் மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அங்கே மற்ற கடவுளர்களோட கோவிலும் இருக்கும், சிலைகளும் இருக்கும். ஆனால் அது சிவன் கோயில். அப்போது அந்த சிவன் இருக்கிற ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் தான் கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ப்ப கிரகத்தோட மேலே இருக்கிற கோபுரம் எல்லாம் அந்த கோயில், தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்க சுவர்களெல்லாம் கோபுரம் இருக்கும். ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்தின் மேலே இருக்கிற கோபுரம் இருக்குல்ல, அதை விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விமானம் 216 அடிகள் உயரம் கொண்டதான். இந்த 216 அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216ன்னு நம்ம படிச்சிருப்போம். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தால் மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். அதை இங்கே ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். பெரிய கோவிலின் அந்த விமானம் 216 அடிகள் உயரம் கொண்டது. உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் இதுவும் ஒன்று என்பதால், இது மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் இதோட சிகரம் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் உயரமாக இருக்கிறனால தஞ்சை பெரிய கோயிலோட அந்த விமானத்தை தட்சிண மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு தஞ்சை பெரிய கோயிலில் சிவனை பார்த்த மாதிரி ஒரு நந்தி இருக்கும், அந்த நந்தி வளருது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து கூட இருக்குது. அந்த நந்தி 16 அடி நீளம்,
13 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய நந்தி. இது ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள். அதுதான் இப்போ இங்கே தான் வந்துட்டு பிற்கால சோழர் காலம்ன்ற டைட்டில் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். எந்த 250 வருஷமும் எப்போ 1100லேருந்து 1350 வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்களின் தலைநகராக விளங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ முற்கால சோழர்கள் காலத்தில் ஃபஸ்ட்டு உறையூர் தான் சோழர்களின் தலைநகரமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் சோழர்கள் தஞ்சாவூர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சோழர்களின் தலைநகராக விளங்கியிருக்கு. ராஜேந்திர சோழன் யார்? ராஜராஜ சோழனோட மகன். அப்போது ராஜராஜ சோழனை முதலாம் ராஜராஜ சோழன்னு சொல்லலாம், ராஜராஜனும் சொல்லலாம். இவரை முதலாம் ராஜேந்திர சோழன்னு சொல்லலாம், இல்லை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லலாம். ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் ஐயப்பாட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித்தோன்றல் ஆகும். இக்கோயிலின் உயரம் 55 மீட்டர். அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருந்தால் கூட அதோட விமானம் மாதிரி இதோட கர்ப்பகிரகத்திற்கு மேலே இருக்கிற அந்த விமானம் அவ்வளோ உயரம் கிடையாது. 55 மீட்டர் தான் சொல்கிறாங்க. அதோட ஜெராக்ஸ் தானே, அப்போ 5ஓட ஜெராக்ஸ் 5, அப்போ 55 மீட்டர் ஆகும். இக்கோயிலின் கருவறை தஞ்சாவூர் பெரிய கோயிலின் கருவறை போல் 2 அடுக்குகளை கொண்டது. அதாவது 2 ஃப்ளோர் இருக்குன்றாங்க. எப்படின்னு பாருங்கள். கருவறையில் இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அப்போது அதோட கருவறை சுவர் வந்துட்டு 2 அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. வெளிச்சுவர்களின் 3 பக்கங்களிலும் சற்றே முன்புறம் நீண்ட மாடக்குழிகள், இடையில் உள்ளொடுங்கிய பகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. மாடக்குழிகளில் சிவன், விஷ்ணு, ஏனைய கடவுளர்களின் வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. மாடக்குழிகள் அப்படின்னா இந்த சுவரில் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் உட்குழிவான பகுதியாக இருக்கும். இந்த சுவர்லையும் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே குழிவாக இருக்குது பார்த்திங்களா. இது பேர் மாடக்குழி. அதில் கடவுளர்களோட சிலைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கோயில்லையுமே இருக்குது மாடக்குழி இந்த சுவர்களில். வெளிச்சுவரில் 3 பக்கங்கள், அப்போ இந்த பேக் சைடை விட்டுடுறாங்க, 3 பக்கங்களிலும் வெளிச்சுவர்களில் மாடக்குழிகள் முன்புறம் நீண்டு இருக்கான். அந்த மாடக்குழிகளில் சிவன், விஷ்ணு, ஏனைய கடவுளர்களின் வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் சிவனை தவிர, சிவன், விஷ்ணு இந்த 2 கடவுளை தவிர வேற என்ன கடவுளுக்கெல்லாம் சந்நிதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுர மர்தினி. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். 2 சன்னுப்பா, ஒரு மகள். 2 சன், ஒரு மகள். 2 சன் யார்? ஃபஸ்ட்டு சன் சண்டிகேஸ்வரர், செகண்ட் சன் கணேசன், அப்புறம் ஒரு மகள் இருக்கால, அவள் தான் மகிஷாசுர மர்தினி. ஆகியோருக்கான சந்நிதிகள் உள்ளன. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோவில் உள்ளது. பாருங்க, இப்போ வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா அவங்க நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு என்னது தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெற்றியில் குங்குமம் இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு தாரம்னு பேர். அப்போது கும்பகோணம் அப்படின்றது குங்குமம், குங்குமத்துக்கு கும்பகோணம். குங்கும நெத்தியில் இருக்கவங்க பேர் என்ன? தாரம். இப்போ தாராசுரம். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோவில் உள்ளது. பேரழகு மிக்க கட்டிடக்கலை கூறுகளை கொண்ட இக்கோவில் ஐராவதீஸ்வரருக்கு படைத்தளிக்கப்பட்டதாகும். அது யார் ஐராவதீஸ்வரர்? ஐராவதீஸ்வரர்னா இந்திரனுக்கு ஒரு வெள்ளை யானை ஒன்று இருக்கும், பறக்கும் யானை. அந்த யானை வந்து வழிபடுற கடவுள் பேர் ஐராவதீஸ்வரர்.
அவருக்கு படைத்தளிக்கப்பட்ட கோவில் தான் இந்த கும்பகோணத்தில் இருக்க தாராசுரத்தில் இருக்க ஐராவதீஸ்வரர் கோவில். இதை கட்டினவர் சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன். 1ஆம் ராஜராஜன் கட்டின கோவில் தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். 2ஆம் ராஜராஜன் கட்டின கோயில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இக்கோவில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு மற்றும் ஒரு சிறந்த அடையாளமாகும். கோவிலின் மகா மண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. மகா மண்டபம் எப்படி இருக்குது அப்படின்னா வடிவத்தில் பெரியதாக இருக்கான். இக்கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மகா மண்டபத்தோட கீழ்ப்பகுதியில் 4 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கான். அப்போ சக்கரம் இருக்கிறனால பார்க்குறதுக்கு தேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பல்லவர்கள் காலகட்டத்தில் பஞ்சபாண்டவர் ரதம்னு படிச்சிருப்போம். அந்த ரதத்தில் வந்துட்டு மாடக்குழிகள் இருக்கும். அந்த மாடக்குழிகளில் வந்துட்டு புராண இதிகாச கதைகள் வந்துட்டு சிற்பங்களாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே போல் இங்கேயும் இந்த மகா மண்டபத்திலையும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறையிலும் தூண்களிலும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இது யாருடைய காலம் அப்படின்னா பிற்கால சோழர்களோட ஆட்சி காலம். இக்கோவிலை சுற்றி கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் உள்ளது. கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் இருக்கிறது பிற்கால சோழர் காலத்தில். கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர். அப்போ கோபுரத்திற்கு ஃபேமஸ் யார்? பிற்கால சோழர்கள் தான், மறந்துடக்கூடாது. இதே வந்துட்டு பிற்கால பாண்டியர்கள் நினைக்கிறேன். இல்லை, ஓகே, இல்லை, அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து பிற்கால பாண்டியர்கள். தென்னிந்திய கலைக்கு பிற்காலிய பாண்டியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததாகும். அதற்கு சிறந்த சான்றாக 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள குடைவரை கோவிலாகும். அதாவது பிற்கால பாண்டியர்கள், தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததுன்னு சொல்லிட்டாங்க. சோழர்கள் ஆட்சி காலம் முடிஞ்சதுமே பாண்டியர்கள் ஆட்சி காலம் கொஞ்ச நாள் இருந்திருக்கும் 13ஆம் நூற்றாண்டில். அப்போது பிற்கால பாண்டியர்களோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பிற்கால பாண்டியர் பிள்ளையார்பட்டி கோவில். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு எல்லோரும் ஃபேமிலியாக காரில் போனோம்ப்பா. பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு காரில் போனோம். அப்போ பிள்ளையார்பட்டி கோயில் வந்துட்டு காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட். பிள்ளையார்பட்டியில் இருக்க குடைவரை கோயில் பிற்கால பாண்டியர்களோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்குள்ள சிற்பங்கள், கல்வெட்டுகள் ஆகிய இரண்டிற்காகவும் இக்கோயில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. சிற்பங்கள் மட்டும் இல்லை, அங்கே நிறைய கல்வெட்டுகளில் நிறைய எழுதியும் வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒரு கல்வெட்டில், குகை கல்வெட்டில் தேசி விநாயகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற விநாயகருக்கு 2 கைகள் இருக்கான். அவர் வந்து நுழைவு வாயில பார்த்த வண்ணம் அழகாக உட்காந்துருப்பார். அவரோட தும்பிக்கை வந்துட்டு வலதுபுறமாக திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர காலம் 1350 ஆரம்பித்து 1600 வரைக்கும், அதாவது 14ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கும். விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டிடம் கட்டும் முறை உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஜயநகர ஆட்சி காலத்தை நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு கல்யாணம், ஒரு மேரேஜோடு கனெக்ட் பண்ணணும். அப்படி படித்தா இது படிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். கோவில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டன. கோவில்கள்லையே மண்டபத்தையும் கட்டியிருப்பாங்க. அதாவது பின்னாடி கோயில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த மண்டபத்தை தாண்டி தான் அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போது மேரேஜ் பண்ண நமக்கு என்ன தேவை? மண்டபம் தேவை. ஒவ்வொரு ஆண்டும் கடவுளர்களின் திருவுருவச் சிலைகள் மண்டபங்களில் காட்சிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளர்களின் திருவுருவச் சிலைகளை வருஷத்துக்கு ஒருக்க வச்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு செலிப்ரேஷன் பிளேஸாக அந்த மண்டபத்தை வச்சுருக்காங்க. இம்மண்டபங்கள் பொது நிகழ்ச்சிகளுக்காக உருவாக்கப்பட்டவை ஆகும். கோவிலுக்கு கிழக்கே பொதுமக்கள் கூடுவதற்காக கட்டப்பட்ட இம்மண்டபங்கள் பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தார் போல கோவிலுக்கு மேலும் அழகு சேர்த்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொன்னேன் ஆல்ரெடி.
எப்பயுமே வந்து ஒரு கோவில் கிழக்கு பார்த்த வாசலில் தான் இருக்கும். அப்போ இந்த மண்டபத்தை தாண்டி தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போது கோவிலோட கிழக்கில் தான் இந்த மண்டபம் இருக்கும். மண்டபத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண்கள் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளன. இத்தூண்கள் குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளர்களின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு தூண் இருக்குது அப்படின்னா தூணுக்கு தூண் சாமியை வரைஞ்சி வச்சுருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லை, குதிரை, சிங்கம் எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவற்றில் உள்ள கல்யாண மண்டபங்கள் குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மண்டபங்களுள் மிகவும் புகழ்பெற்றது மதுரை கோவிலில் அமைந்துள்ள புது மண்டபம். அதாவது விஜயநகரன் அல்லது நாயக்கர் கால மண்டபங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 3 கோயில் கொடுத்துருக்காங்க. ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயில், இன்னொன்று வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில், இன்னொன்று மதுரையில் இருக்கிற புது மண்டபம். இதெல்லாமே மண்டபத்துக்கு ஃபேமஸ். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா. அவளுக்கு போய் பட்டு புடவை எங்கே எடுப்பாங்க? காஞ்சிபுரத்தில் எடுப்பாங்க. கல்யாணம் மேக்சிமம் பாருங்கள் பெருமாள் கோயிலில் தான் நடக்கும். அப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். நம்ம படையப்பா மூவியில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க போய் அந்த கிணத்துல இருக்கிற அந்த தண்ணியில் குதிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு அங்கேருந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவர் கையில் வேல் வச்சுருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், இவங்களுக்கு கொண்டு வந்த அந்த தட்டு, சீரு, பழம் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியில் போட்டு அந்த கிணத்தை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போது அந்த கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். தண்ணினா ஜலம். அந்த அவர் கையில் என்ன வச்சுருப்பார்? வேல் வச்சுருப்பார். அப்போ வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில். மதுரையில் புது மண்டபம். இது 3 பிளேஸும் ஆகியவற்றில் உள்ள கல்யாண மண்டபங்கள் குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எது? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோயில், இது 2லேயுமே கல்யாண மண்டபம் இருக்குது. அதே மாதிரி மதுரையில் இருக்கிற புது மண்டபம், அங்கேயும் வந்து மண்டபம் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு மிகவும் புகழ்பெற்றது. எது? விஜயநகர நாயக்கர் கால மண்டபங்களுக்கு புகழ்பெற்றது இந்த 3மே, இந்த 3 கோயிலும். இப்போ விஜயநகர நாயக்கர் காலம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தானே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான விஜயநகர நாயக்கர் கால கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகளாக திகழ்வது என்ன அப்படின்னா அழகூட்டப்பட்ட மண்டபங்கள். கல்யாணத்துக்கு மண்டபம் தேவை. அலங்கரிக்கப்பட்ட தூண்களை அலங்கரிக்கிறாங்க. இயற்கை வடிவிலான சிலைகள், வெல்கம் சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க மேரேஜில். கோபுரங்கள், பிரகாரங்கள். கோயிலுக்கு கல்யாணம் பண்ண போனால் கோயிலில் கோபுரம் இருக்கும். பிரகாரத்தில் வந்து அங்கப்பிரதேசனம்லாம் பண்ணுவோம்ல, அந்த பிரகாரங்கள். இசை தூண்கள். கோயிலில் ரொம்ப மேரேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன? மியூசிக் தான். இப்போ இசை தூண்கள், மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லாலான சாளரங்கள் ஆகியனவாகும். மேலும் கோவில்களோடு சேர்ந்து தெப்ப குளங்கள் அமைக்கப்பட்டன. அந்த காலத்துலலாம் மேரேஜுக்கு முன்னாடி போய் நீராடிட்டு வருவாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும். அதுக்கு தெப்ப குளங்களும் அங்கே கோயிலுக்குள்ளேயே இருந்திருக்கு. கோவில்களுக்கான நுழைவு வாயில்களில் 4 புறங்களிலும் மிக பெரும் கோபுரங்கள் கட்டப்பட்டன. கல்யாணத்துக்கு வரவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு 4 புறமும் நின்று வெல்கம் பண்ணுவாங்கள்ல. அப்போது 4 பக்கமுமே வந்துட்டு இந்த கோயில்களில், எங்கள் விஜயநகர நாயக்கர் கால கோவில்களில் 4 பக்கமும் நுழைவாயில் இருக்கும். அந்த 4 நுழைவாயிலுக்கு மேலேயும் கோபுரங்கள் இருக்கும். இப்படி கோவில்களுக்கான நுழைவாயில்களில் 4 புறங்களிலும் மிக பெரும் கோபுரங்கள் கட்டப்பட்டது விஜயநகர நாயக்கர் காலத்தில் தான். ஆனால் இந்த பிற்கால சோழர் காலம் படிச்சிருப்போம்ல, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். அந்த கோவிலில் வந்துட்டு கோவிலை சுற்றி கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் இருந்திருக்கும். அப்போ கோபுரங்களுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்கால சோழர்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோபுரங்கள் கட்ட. அப்போது கோபுரங்களுக்கு ஃபேமஸ் வந்துட்டு சோழர்கள் தான், பிற்கால சோழர்கள். ஆனால் வந்துட்டு நுழைவு வாயிலில் 4 நுழைவாயில்களையும் 4 கோபுரம் கட்டினவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர நாயக்கர் காலம்.
சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகளை அமைக்கும் பழக்கம் நாயக்கர் காலத்திலும் தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்களை அமைக்கும் முறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஆளுயர சிற்பங்கள் எல்லாம் சிலைகள் எல்லாம் இயற்கை வடிவிலான சிலைகள் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த பெண்ணோட நிஜமான ஹைட் அண்ட் வெயிட்டோட ஒரு சிலையை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய வடிவங்களிலான புடைப்பு சிற்பங்களை அமைக்கும் முறையும் இந்த விஜயநகர காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அது பாருங்கள், பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்கள் மொத்தம் 4 பிளேஸில் 4 ஊர் சொல்லுவாங்க. கல்யாணம்னாலே நம்ம என்ன ஞாபகம், கல்யாணம் ஆனவங்கள தான் திருமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த திருன்றதை ஷார்ட்கட்டாக வச்சு திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில், அழகாக இருக்கவங்கள தானே கல்யாணம் பண்ணுவோம். இப்போ திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில், திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில். அதே மாதிரி கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புகுமுக மண்டபம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், நெல்லையில் இருக்க நெல்லையப்பர் கோவிலோட முகப்பில் மேற்கூரையோட மேலே கூரையோடு அமைந்துள்ள புகுமுக மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபமும் இருக்குது. அதே மாதிரி திரும்ப மேலே போயிடலாம். திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில். கிருஷ்ணன் எப்படிப்பா பார்ப்பார், திருன்னு முழிப்பார். அப்போ திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ணர் கோவில். அதே மாதிரி ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள ஆதிநாதர் கோவிலில் உள்ள தெற்கு விழா மண்டபம் ஆகியவை குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகள். மொத்தம் புடைப்பு சிற்பங்கள், பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்கள் மொத்தம் 4 பிளேஸில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலோட முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புகுமுகு மண்டபம், திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில், ஆழ்வார் திருநகரியில் இருக்க ஆதிநாதர் கோவில். திருன்றதை வச்சு ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோயில், திருவரங்கம் ரங்கநாதர் கோயில், கோபாலகிருஷ்ண கோயிலும் ஞாபகம் வச்சுக்கணும். திருநெல்வேலியில் மட்டும் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். தமிழ்நாட்டில் கோவில்களின் மைய பகுதிகளிலும் அவற்றையொட்டி அமைந்திருக்கும் பத்திகளிலும் இடம்பெற்றிருந்த தெய்வங்களின் உருவச்சிலைகள் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெற ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் எடுத்தனே சென்டர் பார்ட்டை மட்டும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ இந்த கடவுளர்களின் சிலைகளை கோவில் முழுக்க எல்லா பகுதிகளிலுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போது, விஜயநகர நாயக்கர் காலத்தில். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள 1000 கால் மண்டபம், புது மண்டபம், திருக்குறுங்குடி, அதுக்கப்புறமா நாங்குநேரி வானமாமலையார் கோயில் ஆகியவற்றில் ரதி மண்டபங்கள் இந்த விஜயநகர நாயக்கர் கால மண்டப கட்டிடக்கலைக்கு சிறப்புமிக்க எடுத்துக்காட்டுகளாகும். ரதி மண்டபம் 4 பிளேஸில் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற 1000 கால் மண்டபம், புது மண்டபம், இது 2 பிளேஸ்லையுமே ரதி மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறமா திருக்குறுங்குடி இப்போ தான் படித்தோம், திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி, அங்கேயும் நாங்குநேரி வானமாமலையார் கோவில். கல்யாணத்துக்கு நமக்கு என்ன தேவை, மாலை தேவை. அப்போ நாங்குநேரி வானமாமலை கோவில் ஆகியவற்றிலும் ரதி மண்டபம். ரதின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தனே மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க 1000 கால் மண்டபத்துக்கு போகிறாள். அப்புறம் புது மண்டபத்துக்கு போகிறாள். கல்யாணமானால் அவளை என்னன்னு சொல்லுவாங்க, திருமதின்னு சொல்லுவாங்களா. அப்போ திருக்குறுங்குடி அங்கேயும் போகிறாள். எங்கே போனாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மாலையோட வாமா ரதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்குநேரி வானமாமலையார் கோவில் ரதி மண்டபம். இந்த 4 பிளேஸ்லையுமே ரதி மண்டபம் இருக்குது. இந்த காலப்பகுதியைச் சேர்ந்த தூண்கள் முந்தைய காலப்பகுதியை சேர்ந்தவைகளை காட்டிலும் அதிகம் அலங்கரிக்கப்பட்டவையாக உள்ளன. ஒற்றைக்கல்லில் மிகப்பெரிய யாழி குதிரை வடிவ சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிலைகள் எல்லாமே நிஜமாக தத்ரூபமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாழின்றது ஒரு வகையான விலங்கு தான். ஆல்ரெடி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, குதிரை, சிங்கம், கடவுளர்களோட சிற்பங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு படித்தோம். இந்த யாழின்றது சிங்கம் மாதிரி ஒரு விலங்கு தான்.
ஒற்றைக்கல்லில் மிகப்பெரிய யாளி குதிரை வடிவ சிலைகள் உருவாக்கப்பட்டன. அவற்றில் புராண இதிகாச காட்சிகள், அரச குடும்ப உறுப்பினர்களின் இயற்கை வடிவ அளவிலான முழுமையான உருவங்கள், சாதாரண மனிதர்களின் வடிவங்கள், விலங்குகள், பூ வேலைப்பாடுகள் ஆகியவை செதுக்கப்பட்டிருந்துச்சு எங்கள் அந்த தூண்களில். தூண்களை ரொம்ப அலங்கரிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இக்கால பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் இசை தூண்கள் ஆகும். மேரேஜுக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்போ விஜயநகர நாயக்கர் கால பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் வந்துட்டு இசை தூண்கள். மண்டபங்களில் உள்ள தூண்களின் மேற்பகுதி சிங்கம் அமர்ந்திருப்பது போல அமைக்கப்பட்டிருப்பது ஒரு பொதுவான கூறாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்தை வந்து தூண் மேலே வச்சு ஒரு இமேஜோட கட்டியிருக்காங்க. கர்ப்ப கிரகத்தின் சுவர்களிலும் மண்டபங்களிலும் கற்சாளரங்கள் அமைக்கப்பட்டன. அடுத்து இப்போ ஓவியங்களை எங்கெங்கே காணலாம் அப்படின்னா, எங்கள் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள். வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில், கலைப்படைப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். விஜயநகர நாயக்கர் கால கலைப்படைப்புக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கிற கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில், திண்டுக்கல்லுக்கு அருகே இருக்க தாடிக்கொம்பில் அமைந்திருக்க கோவில், திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோவில். திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இந்த புடைப்பு சிற்பங்களுக்கு திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் இருக்க கோபாலகிருஷ்ணர் கோவில் அப்படின்னு படிச்சிருப்போம். இது திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் கோவில். கோபாலகிருஷ்ணர் கோவில் வந்து திருவரங்கம் ரங்கநாதர் கோவில். இது வந்துட்டு திருநெல்வேலியில் கிருஷ்ணாபுரம் கோவில். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்குள் உள்ள அமைஞ்சிருக்க சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகியவை இக்கால பகுதியை சிறப்பித்து சொல்ல வேண்டிய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிகப்பெரிய கலைப்படைப்புகள் ஆகும். 4 கோவில் என்னென்ன கோவில் இருக்குது? வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் அமைஞ்சிருக்க கோவில், திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோயில், தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ளே அமைஞ்சிருக்க சுப்பிரமணிய சுவாமி கோவில். அடுத்து விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், திருவள்ளிபுத்தூர், திருவள்ளரை, அழகர் கோயில், திருவண்ணாமலை, திருவரங்கம் ஆகிய ஊர்களில் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படுது. இது இப்படியே படித்தா நமக்கு ஏறாது. அப்போ எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, திரு அந்த திருவள்ளில் தனியாக பிரிச்சிடலாம். அப்போது திருவள்ளிபுத்தூர், திருவரங்கம், திருவண்ணாமலை, திருவள்ளரை, மொத்தம் 4 கோவில். என்னென்னது? திருவள்ளிபுத்தூர், திருவள்ளரை, திருவரங்கம், திருவண்ணாமலை. முடிச்சாச்சா? அடுத்து மதுரையை கூடல் நகரம்னு சொல்லுவாங்க. அப்போ மதுரை கூடல் அழகர் கோவில், அப்புறம் கீழே பாருங்கள் அழகர் கோவில் அப்படின்னும் ஒன்று இருக்குது. மதுரை கூடல் அழகர் கோவில், அழகர் கோவில். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் காஞ்சிபுரத்தில் போய் பட்டெடுத்து பெருமாள் கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ண போனாங்க. இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், அப்புறம் தனியாக அழகர் கோவில், திருவள்ளிபுத்தூர், திருவள்ளரை, திருவண்ணாமலை, திருவரங்கம் ஆகிய ஊர்களில் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படுகிறது. இவற்றில் எதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதிகாச கதைகள், ராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சி. இதிகாச கதைகளாக இருக்கட்டும், ராமாயண காட்சியவோ இல்லாட்டி அரண்மனை காட்சியவோ அங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன காலம் கிபி 1600க்கு பின்னர் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள் யார்? இப்போ வந்து நாயக்கர்கள் ஆட்சியில் மதுரையில் சிற்றரசர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் சேதுபதிகள் அப்படின்னு சொல்லுவோம். செல்லமுத்து சேதுபதி தான் வந்துட்டு நம்மளோட வேலு நாச்சியாரோட அப்பா கூட செல்லமுத்து சேதுபதி தான். அப்போது மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் கோயிலோட சிறப்பே என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற பிரகாரங்கள் தான். பிரகாரங்கள் அப்படின்னா நம்ம படத்துலலாம் சொல்லுவாங்க, பிரகாரத்தை வந்துட்டு 108 முறை பிரகாரத்தை வந்துட்டு சுற்றி வாங்க அந்த மாதிரி. ராமேஸ்வரம் கோயிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளன. உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்கள் இவையே என சொல்லப்படுகிறது. இக்கோவில் 3 பிரகார சுவர்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
கோயிலில் மொத்தம் 3 பிரகார சுவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்பிரகாரம் ஏறத்தாழ 7 மீட்டர் உயரம் கொண்டது. இது வந்து உலக அதிசயங்கள் 7ல் ஒன்றெல்லாம் கிடையாது. ஆனால் வெளிப்பிரகாரம் வந்து உயரம் வந்து 7 மீட்டர் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கிழக்கு மேற்கு பிரகாரத்தோட நீளம்னு பார்த்தா 120 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு மேற்கா மொத்த டோட்டல் கிழக்குலேருந்து மேற்கு அதோட மொத்த நீளம் 120 மீட்டர். அதே மாதிரி வடக்குலேருந்து தெற்கா அதோட நீளம் வந்து 200க்கு 5 கம்மிப்பா, 195 மீட்டர். வெளி பிரகாரத்தை தாங்கி நிற்கிறது 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வெளி பிரகாரத்தோட கிழக்கு மேற்காக அதோட நீளம் 120 மீட்டர் அப்படின்னு சொன்னோம். அந்த 120ஓட ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1200. அப்போ வெளி பிரகாரத்தை தாங்கி நிற்கிற தூண்களோட எண்ணிக்கை 1200 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இத்தூண்கள் பெரும்பாலும் அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டுள்ளன. இந்த 3 பிரகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதில் உட்புறத்தில் அமைந்திருக்க பிரகாரம் தான் மிகவும் பழமையானது. சுருக்கம் பாருங்கள். பாறைகளில் இந்த ராமநாத சுவாமி கோயில் பிரகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அலங்காரத்தோடு இருக்குது. இப்போ சுருக்கம்லேயும் நமக்கு வந்துட்டு கொஸ்டின் இருக்குது. பாறைகளில் சிற்பங்களை படைப்பது பல்லவர் கால சிறப்புக்கூறாக அமைஞ்சிருக்கு. பாறைகளில் சிற்பங்களை செதுக்குனது பல்லவர்கள். முற்கால சோழர்கள் காலம் பேரழகு மிக்க விமானங்களுக்கு பெயர் பெற்றது. விமானங்கள் முற்கால சோழர்கள் தான். கர்ப்பகிரகத்திற்கு மேலே இருக்கிற கோபுரத்தை தான் விமானம் சொல்லியிருப்போம். அது முற்கால சோழர்கள் காலத்தில் தான் பெயர் பெற்றது. பிற்கால சோழர்கள் காலம் பொலிவுமிக்க கோபுரங்களுக்கு புகழ் பெற்றது. சொல்லியிருப்பேன், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் கோபுரம் இருக்குது, அது புகழ்பெற்றது பிற்கால சோழர்களுக்கு. மண்டபங்கள் விஜயநகர காலப்பகுதியின் தனி சிறப்பாகும். நவீன காலத்திற்கு பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன. நவீன காலத்தில் பிரகாரங்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது.